வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் ஸ்ரீநகர் கத்ரா வந்தே பாரத் விரைவு ரயில் சேவையின் நீட்டிக்கப்பட்ட வழித்தடத்தை நாளை ஜம்மு காஷ்மீர் ரயில் நிலையத்திலிருந்து கொடியசைத்து தொடக்கி வைக்க உள்ளார். பெட்ரோலியம் ஏற்றுமதி செய்யும் நாடுகளின் ஓபெக் கூட்டமைப்பில் இருந்து வரும் 1ஆம் தேதி முதல் ஐக்கிய அரபு அமீரகம் வெளியேற உள்ளதாக அறிவித்துள்ளது. தெற்காசியாவில் நிலவும் பதற்றம், சர்வதேச அளவிலான எரிசக்தி நெருக்கடி, உள்நாட்டு உற்பத்தி, நீண்டகால பொருளாதார முன்னுரிமை உள்ளிட்டவைகளை அடிப்படையாக கொண்டு இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் 136வது பிறந்த நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. சட்டப்பேரவை எதிரில் அமைந்துள்ள அவரின் திருவுருவச் சிலைக்கு துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் செய்தி மற்றும் விளம்பரத்துறை செயலர் திரு முகமது ஹசன் அபித், இயக்குநர் திரு சுரேஷ் ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் மே மாதம் 4ஆம் தேதி எண்ணப்பட உள்ள நிலையில் அதற்கான அனைத்து விரிவான ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு ஜவஹர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோடை காலத்தில் சந்தைகளில் செயற்கையாக பழுக்க வைக்கப்பட்ட மாம்பழங்கள், சுகாதாரமற்ற முறையில் தயாரிக்கப்பட்ட பழச்சாறுகள், ஐஸ்கிரீம், குடிநீர் உள்ளிட்டவை விற்கப்படும் என்பதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு புதுச்சேரி உணவு பாதுகாப்புத்துறை ஆணையர் திரு யாசின் சௌத்ரி முகமது அறிவுறுத்தியுள்ளார். மதுரை அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஐபிஎல் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் தற்போது மும்பையில் நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணிக்கு எதிராக முதலில் ஆடிவரும் மும்பை அணி சற்று முன் வரை 5 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 60 ரன் எடுத்திருந்தது.